வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கிட்ஸுக்கு ஹெல்த்தியாக ஈஸியாக வெரி டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு முட்டை எடுத்துக்குங்க. அதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கணும். இது கூட ஒரே ஒரு கப்பு பால் சேர்த்துக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால்னாலும் இல்லை, நீங்கள் பாக்கெட் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம பால் எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதை 2 டைமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். கோதுமை மாவில் செய்கிறதுனால இது நமக்கு ரொம்ப ஹெல்த்தி தான். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி தேவைப்படுது. உங்கள் மாவினுடைய தன்மையை பொறுத்து கொஞ்சம் தண்ணி கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இதில் ப்ரௌன் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் இது கூட நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப சுகர் தேவையில்லை. இப்போது 2 நேந்திர பழம், பெரிய வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பனானா வேணாலும் சேர்த்துக்குங்க. புளிப்பு இல்லாததாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பேக்கிங் பவுடர், சோடா உப்புன்ட்டு எதுவுமே போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்காமலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ஒரு தோசை பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இது போல் குட்டியாக சுட்டு எடுத்துட வேண்டியதான். 2 பக்கமும் சீக்கிரமாகவே இது நமக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், சைடில் கொஞ்சமாக கோல்டன் கலர் இருக்கும். எல்லோ கலரில் அவ்வளோ டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை மட்டும் நீங்கள் ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்து விட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸ் எம்டியாக தான் வீட்டுக்கு வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவும் நல்ல ஒரு எல்லோ கலரில் சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதே பேட்டரை குழிப்பணியார சட்டியில் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த ஷேப்பில் கொடுக்கும்போதும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். நல்லா திருப்பி போட்டுக்குங்க. 2 பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பனானா தோசை, பனானா பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் குழந்தைங்க கொஞ்சமாக தேன் சேர்த்து இதை சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாசமாய் பாசமாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.